ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ட்வின்ஸ் கேம் ஹாரர் கேம் முடிச்சிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் பேஸ் பார்த்த ஒரு கேம் தாங்க. ஓகே, யூ நீட் எஸ்கேப் த ஸ்கூல். ஓகே, எஸ்கேப் பண்ணிட்டா போச்சு. இன்னும் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, பிரைட்னஸ் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப்பன் பீஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஈவிலன் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அது கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட். கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, இந்த கோட் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். 1156. ஓகே, இந்த கோட் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நம்ம சர்ச்சில் தான் போயிட்டு போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்பெட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் வந்திருக்கோங்க. இதுதான் ஷார்ட் கட்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு இடம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடம் வழியே நம்மளால் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குதுங்க. இப்போ சென்சிட்டிவிட்டி ஓகே நினைக்கிறேன். ஓகே, இந்த முட்டை கண்ணு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம முட்டையை தான் போயிட்டு ஃபில் பண்ணணும். 2 பார்ட் சிம்பிளாக கிடச்சிச்சுங்க. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம புல்லட் ரீலோட் பண்ணிப்போம். இது வேறு ஒன்று. இந்த ரெக்கார்டிங் இது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால அது எடுத்து போய் மேலே வச்சுட்டேன். ஓகே, எக் ஃபில் பண்ணுவோம். இந்த எக் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்கு வச்சு அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எக்கில் ஆசிட் விட்டு அடிக்க போகிறோம். ஆசிட்லாம் இல்லை, ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் நம்ம செய்யணுங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈவில்னா அடிக்க போகிறோம்ல தூங்க வைக்க போகிறோம். ஓகே, இந்த லிவர் ஆன் பண்ணுவோம். இந்த கார்டன் போகிற லிவர் பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கானது. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ். ஓகே, இந்த கிளாஸ் ரூம்ஸ் ஆன் பண்ணால் நமக்கு வந்து திஸ் இஸ் வார் அது வரும். அதே மாதிரி இது நம்ம எடுத்தோம்னா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டு மிராக்கல் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுதாங்க ஸ்லீப்பிங் பில்ஸ். இந்த கோடிங்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இதை நம்ம தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கோடிங்களை தூங்க வச்சு தான் நம்ம போயிட்டு எஸ்கேப்பே பண்ண முடியும். என்னது, நம்ம இந்த ஸ்விட்சில் ஆஃப் பண்ணி இந்த பேட்ரி எடுக்கணுமாங்க. ஓகே, 4 ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு, இன்னொன்று வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, இதையும் ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்னும் 2 ஸ்விட்ச் இருக்குங்க. அதையும் போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுடா. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 ஸ்விட்ச்சு. இதையும் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ட்ராப்பர். இது நமக்கு ரொம்பவே முக்கியம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதுலாம் ஒன்று வச்சுப்பாங்கள்ல ட்ராப்பாக போட்டுறதுக்கு. அதுக்கு அதோட ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பில் ரெசிபி. 3 ட்ராப் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஓகே, நம்ம வயிறு கட்டுற பார்த்தோம்ல, அந்த வயிறு கட்டு வச்சுன்னா நம்ம பேட்ரி எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம அதை எடுக்க வேணாம், ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்கு தான் போக போகிறோம். இந்த பக்கம் வந்தால் மேலே உங்களுக்கு எது கிளாஸ் ரூம் எது கார்டன் பார்த்தீங்கன்னா அந்த லிவருக்கு மேலே ஒன்று இருக்கும். அந்த கேட்டுக்கு மேலே இருக்கோங்க, அது என்ன அப்படின்னு. ஓகே, இந்த ட்ராப் ரோடு வந்து நம்ம போயிடலாம். நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மூடு, ஈஸி மூடில் பொழந்து எடுத்துட்டு அந்த ஈவில்னு. நார்மல் மூடில் என்ன பண்ண போகிறோம், இல்லை ஹார்ட் மூடுன்னு வேறு ஒன்று இருக்குதுங்க. இந்த நார்மல் மூடில் கம்மின்னு ஒன்று இருக்குங்க, அது கை கடிச்சோடனே சிஸ்டர் மேலின்னு வந்துவா. ஐயோ, நான் வேறு பதட்டத்தில் எங்கெங்கேயோ போகிறேனே. ஓகே, எத்தனை ஸ்பூன் போகணும், 3 ட்ராப் ஆஃப் வாட்ரு. ஓகே, இந்த 3 ட்ராப் ஆஃப் வாட்ரு, அதுக்கப்புறம் 3 ட்ராப் ஆஃப் இங்கு, 4 ட்ராப் ஆஃப் இங்கு, 4 ட்ராப் ஆஃப் போர்ஷன், க்ரீன் போர்ஷன். அந்த க்ரீன் போர்ஷன் ஈஸியாக கிடச்சிடும். அந்த இங்கு கிடைக்குதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். 4 கிளாஸ் ரூமு. ஒரு சில கிளாஸ் ரூம்லாம் பூட்டியிருக்கோம்ல, நானும் திறக்கவே முடியாது. ஓகே, அந்த 4 கிளாஸ் ரூமில் எத்தனை பெஞ்சு தெரியுமா இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா தேடினோம் அந்த இங்கெல்லாம். ஓகே, நம்ம எங்கெங்கே போயிட்டு ஏறது, இந்த கிளாஸில் இல்லை, சரி பக்கத்து கிளாஸுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் தான் ப்ளீஸ் கிடச்சிடணும். போடு, இங்கே கிடச்சிச்சிங்க நமக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம 4 ஸ்பூன் ஊட்டணுங்க. இதுதான் இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ரெசிபி. ஈவிலன் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. சவுண்டு கேட்குதுங்க, அந்த கம்மி நடக்கிற சவுண்டு கேட்குது. நன்னே எங்கம்மா இருக்கிற நீனு? ஐயையோ, பயமாக இருக்குதே. பயம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. போகலாமா வேணாவா? ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. போகலாமா வேணாவான்னு. சரி போவோம். நான் பண்ணுறேன். ஐயோ, பார்த்துட்டா ட்ராஃபிக்கா, சீக்கிரம் செத்துப்போ. ஈவில் நான் பறக்க விட்டாச்சு. ஆனால் மியூசிக் இன்னும் நிற்கலிங்க. இல்லை நம்ம அப்புறம் போட்டு போய் இங்கெல்லாம். இப்போ நம்ம அப்படியே ஓடிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கார்டன் போயிடுவோங்க. ஈவில் நீங்கள் வந்துச்சுன்னா இங்கே கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால நம்ம கார்டனில் ஒரு வேலையை வச்சுருந்தோம்ல, அந்த வேலையை நம்ம போய் பார்க்கலாம்.
அந்த ஐ ட்ராப்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அது ஐ ட்ராப்பரை எக்ஸ்ட்ராப்பராக பழத்துக்கலாம் வந்துட்டேனே. ஓகே, இப்போ நம்ம இந்த கார்டன் போவோம். சீக்கிரம் போடா, லோடிங் ஆகிட்டே இருக்குதுங்க, கடுப்பாகுது. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த ட்ராப் டோர் பார்த்திங்கன்னா நன்னு வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நன்னு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிடுவா. அதனால நமக்கு ஓப்பன் ஆகாதுங்க அந்த ட்ராப் டோர்லாம். அதனால் பார்த்து விளையாடிக்கோங்க. நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதுங்க. கஷ்டம் தப்பிக்கிறது. அந்த ட்ராப் டோர் கிட்டே நன்னு வந்துட்டானா நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே, இந்த பேட்ரி நமக்கு முக்கியமான பொருள். ஓகே, அதை நம்ம அங்கேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமுக்கே போவோம். நன்னு போயிட்டாளா இல்லையான்னு. இருங்க, கம்மி சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, கேட்குறதுக்குன்னே இருக்குதே. போகலாமா வேணாமா கிளாஸுக்கு? இந்த பாத்ரூம்லேயே நமக்கு சமாதி கட்டிடுவாங்களோ? சரி, நமக்கு எதுக்கு வம்பு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரீஸ் பண்ண ஆகணும்ல, அங்கே போய்ட்டு நம்ம சத்துட்டு போட்டு வருவோம். அப்போ தான் டைவர்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இந்த எக்கு கன்று தாங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள். இதையும் நம்ம இங்கே போட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கோழி இருக்குங்க, கழுத்து பெருசாக ஒரு கோழி இருக்கும். அந்த கோழி இதுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளை சாப்பிட்றோம். அதாவது அது சாப்பிட்ருமா இல்லை அடிச்சிடுமான்னு தெரில. அந்த குட்டி ஓட்டல் இருந்தால் கூட அந்த 2 கோழிங்க வந்து நம்மளை அடிச்சிடுங்க. கம்மிலாம் அடித்தா நமக்கு கம்மி கடிக்கும். அது நம்மக்கிட்ட ஈஸியாக தப்பிச்சிடலாம் ப்ரெஸ் பண்ணால். அதே அந்த மீதி 2 கோழிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை கில் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போவோம். எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிக்கிறேன்? சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேங்க. நீங்கள் பார்த்துருந்து தெரிஞ்சுருக்கோம். இது உங்கள் ட்ராப்பு, நம்ம வச்சு ட்ராப்பு ரெட் கலரில் அதுக்கு மேலே வந்து போகுது, ஏன்னு தெரியலையே. ஓகே, இது பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பூன்டா போடணும்? இருங்க, நம்ம டீ தூளுக்கு என்ன சமையல் பண்ணுறோன்னா எத்தனை ஸ்பூன் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் போர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எதனா ஒரு கபோர்ட்ஸில் தாங்க இருக்கும். இந்த மாதிரி லாக்கரில் தான். கபோர்டாக லாக்கராக மறந்துட்டுனே நான் எல்லாத்தையும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த லாக்கருக்குள்ளே தான் எங்கேயாவது ஒன்று இருக்கும் அந்த க்ரீன் போர்ஷனு. சீக்கிரம்டா, டே சீக்கிரமாக குத்துருங்கடா, நன்னு வந்துட்டு போகிறாடா. இதில் இருக்கணும் போடு. நமக்கு இருக்குதுங்க. இந்த போர்ஷன் எடுத்துப்போம். நட எடுக்கும் போல கிளிச் ஆகிடுச்சு போல். இப்போ எடுத்துட்டோம் நம்ம. இந்த இடம்லாம் நான் ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இது, நம்ம எந்த பக்கம் போகலாம், முட்டு சந்து மாதிரி இருக்குதுன்னு பார்ப்பேன். நான் முட்டு சந்துலாம் இல்லை அந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஆல்ஸ் பண்ணி தான் போனோம். 1 2 3 4. அப்பாடா, நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் செஞ்சுட்டோங்க. எல்எஸ்கா இது பேர். ஓகே, ஃப்ளாக்ஸ்கா எதுவும் ஒன்று வந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒன்று இருக்குது, மாதிரி தான் இருக்குதுங்க இதை பார்க்க. இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம சர்ச்சில் ஒரு இடத்துல ஹோலி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போய்ட்டு நம்ம எக்கை வச்சு ஊற வச்சு அந்த எக்கில் நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் ஆட் பண்ணி அந்த நன்னை ஷூட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நன்னு தூங்கிடுவா. அது எவ்வளோ நாள் தூங்குவாங்கன்னு தெரில, ஆனால் பயங்கரமான தூங்க மருந்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சர்ச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம அந்த ஹோலி வாட்டரை நம்ம தூக்க பந்தை கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக் ஃபில் பண்ணணுமா? நான் என்னென்னமோ சொல்கிறேங்க. எக் அதில் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அந்த கன்னில். இது பார்த்திங்கன்னா இந்த 5 முட்டை தான் நம்மளால் ஒரு சமயத்தில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த எக்கில் காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம முட்டையை லோட் பண்ணிவிட்டு வந்து அந்த பாய்சன் அந்த போர்ஷனில் வச்சுட்டு திரும்ப போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எக் கன் எடுத்துப்போம். இப்போ நம்ம சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சர்ச்சுக்கு வந்தாச்சு. ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகே, நம்ம இதில் வச்சுருவோம். ஃபீல் பண்ணுறா. ஓகே, இப்போ வர சொல்லுங்கண்ணா அந்த ஈவில்னு. இன்னும் நான் இது பார்த்திங்கன்னா 5வது டேக்குங்க நார்மல் மோடில். ஈஸி மோடில் நான் எத்தனையோ டேக் பண்ணியிருப்பேன். நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சே அப்படின்றதுனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் மோடு வந்திருக்கோம். இப்போ நம்ம நன்னு வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன் நன்னு வந்தவருக்கு. அந்த நன்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன்.
என்னடா கோழி சத்தம், ஐயோ கோழி வந்துச்சுங்க, இதாவது கீழே போட்டுட்டு சீக்கிரம் ஐயோ கவிட்டானே. இந்த மாதிரி ஹோல்டு பண்ணால் தப்பிச்சிடலாம். சீக்கிரம் கண்ணடி நன்னு வந்துட போகுது, சீக்கிரம் ஏறா. ஐயோ நன்னு வேறு வர போகிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டா, நோ ஸ்பீடு. ஐயோ ஓடுறா. இரு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுறேன், கம்மியெல்லாம் ஈஸிங்க. ஐயோ 2 புல்லட் அந்த நன்னு மேலே வச்சுட்டுனே. ஓகே இந்த எக்கன்னு வச்சு இப்போ வாடா. என்னடா வரமாட்டேங்கிற, டேய் சீக்கிரம் வாடா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டான். போட்டு வாயை மேலே வச்சாச்சு. என்ன கவரான், என்ன நான் நெஞ்சு மேலே கை வச்சுட்டேன் என்னன்னு தெரில. தூங்கினா நினச்சிட்டு அப்படி தான் தூங்குவோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சீன் பார்த்த மாதிரி எப்படி பத்துட்டு இருந்தா பார்த்தீங்களா. ஓகே நம்ம ஒரு கோட் பார்த்தோம்ல, அந்த கோட் நம்ம இங்கே தான் போனோம். இந்த ஃபியூமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, செகண்டும் பார்த்தீங்கன்னா மேலே ரிவர்ஸாக போகிறேங்க. ஓகே 1 1 5 6 6 5 5 6 5 நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த ஃபியூமர் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமுக்கு தான் போக போகிறோம். கிளாஸ் ரூமில் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்கன் ஸ்கேலு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸஸ் அது கண்டுபிடிக்கணும். ஓகே இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாஸ் எத்துமே நம்ம கீழே போட்டோம்னா லென்ஸுன்னு ஒன்று கிடைக்கும். இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பைனாகுலரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பைனாகுலர் இந்த லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அட்டிக்னு ஒரு இடம் இருக்கும். அந்த அட்டிக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்கன் ஸ்கேல் வேணும். ஏன்னா அதுக்கு வந்து லிவர் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இந்த ஸ்கேல் தான், இந்த ஸ்கேல் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்கேல் எடுத்துன்னு போயிட்டு கீழே அட்டிக்னு ஒரு இடம் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே பார்த்திங்கன்னா இந்த டோர் தான். ஓகேங்க நம்ம அந்த அட்டிக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லென்ஸ் எடுத்துன்னு வந்துடும். ஓகே நம்ம லென்ஸ் எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த சீக்ரெட் எழுத்து வழியாக நம்ம இங்கே வந்துட்டோங்க. இந்த அட்டிக்கு வந்து டாப் ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர்னு தெரியல, ஆனால் மேலே இருக்குது. நம்ம ரீச் பண்ணாமல அங்கே விட செகண்ட் ஃப்ளோர். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம செட் பண்ணணும். இந்த டெலஸ்கோப், அது பேர் பைனாகுலர் சொல்லிட்டு இருந்தேன். டெலஸ்கோப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளால் பார்க்க முடியும் தூரத்தில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபியூமர் ஒன்று எடுத்தோம்ல, அதை வச்சு நமக்கு ஒரு வேலை இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகணும். சரிங்க நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்தாச்சு. சீக்கிரம் போடா, என்ன லேட்டு பண்ணுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி நம்ம இந்த ஃபியூமர் இங்கே தானே பார்த்தோம், சீக்கிரம். ஓகே இந்த ஃபியூமர் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எண்டான்னு ஒரு நன்னு இருப்பாங்க. அந்த நன்னு சாப்பிட்ற ஐஸ்கிரீமை நம்ம தட்டி ஓடணும். ஐயோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னடா வேலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெல் தட்டணும். அவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே சாப்பிட்டு தான் இருப்பாங்க, சரியான ஃபுட்டி. அதனால் நம்ம இங்கே பெல்லு போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வர்ற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா சாப்பாடுலாம் இல்லைங்க. ஓகே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை நம்ம தட்டி விட்டுருந்தோம்னா அவங்க வந்து ஐஸ்கிரீம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அப்போ நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். ஓகே கீழே வந்து பார்த்துட்டு திரும்ப மேலே போவாங்க. சரி நம்ம இப்போ அட்டிக்கு போவோம். சரிங்க நம்ம ஒரு பேட்ரி கீழே போட்டிருந்தோம்ல, அந்த பேட்ரி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அது பக்கத்தில் லூஸ் கேபிள்னு இருக்கும். அங்கே தான் நம்ம இந்த ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கடா அது இதுதாங்க. ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேட்ரி. இப்போ பார்க்கலாம் டெலஸ்கோப் வழியாக. ஓகேடா ஓகே வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் சுலிவன் ஒரு ஐஸ்கிரீம் மேனு வருவார். அவர் அந்த பேர் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வந்துட்டாருங்க அவர். இவர் தான் அந்த ஐஸ்கிரீம் மேனு. ஐஸ்கிரீம் கொடுங்கப்பா. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கும்போது ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். அந்த ட்ரைனேஜ் வழியாக பார்த்திங்கன்னா காளிமேல வச்சுட்டாரா. இப்போ பக்கத்தில் ஒன்று இருக்குது இல்லை, சர்க்கஸ்லாம் வச்சுருப்பாங்களா லைட்டு. அவங்க வந்து சிஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப்பு. என்ன சத்தம் கேட்டால் கையில் என்ன இருக்கோ அதை கீழே போட்டுருவாங்க. ஆனால் இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு ஐஸ்கிரீம் கீழே போடாமல் சாவி கீழே போட்டுருச்சிங்க. ஓகே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரியல. ஓகே சீக்கிரம் ஐஸ்கிரீம் வாங்குமா. ஓகே வாங்கிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லிவர் ப்ரெஸ் பண்ணோம்னா சாவி கீழே போட்டா. ஏமா ஐஸ்கிரீமை கீழே போடாமல் சாவி கீழே போட்டிருக்கியே, சரியான ஃபுட்டிப்பா.
முதல்ல அந்த சாவி இருந்தாலும் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஐஸ்கிரீம் பார்த்து ஞாபகத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு போனோம். சரிங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஐ ட்ராப்பர் எடுத்தோம்ல, அந்த ஐ ட்ராப்பர் பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும். வச்சு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், இது பக்கத்தில் தாண்டா இருக்கும். பேசிகிட்டு இருக்கீங்க ஞாபகத்தில் இங்கே வந்துட்டேங்க. இதோ இதுதாங்க அந்த சீவரா ஒரு சாக்கடை தானே இது, ட்ரைனேஜ். ஓகே, இந்த கீ எடுக்கலாம். அந்த பொண்ணு எடுக்கலை, யார் தெரியுமா? சி, ட்ரைனேஜுக்குள்ளே கை எடுத்து நம்ம எடுக்கிறோம். அதனால தான் அந்த சிஸ்டர் ரெண்டாவே எடுக்கல. சரி, இப்போ நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 2 கோழி, அந்த கோழி தான் டேஞ்சர்னு சொன்னாங்கல்ல, அந்த கோழியும் நம்ம தூங்க வைக்கணும். கோழி கோழி சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே, அந்த கன்று நான் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அந்த 2 கோழிங்க வர வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணணும். இருக்கிறது பார்த்துட்டோம்னா 2 புல்லட் தாங்க. இதான் 6 பேக்ஸ் கோழி. 6 பேக்ஸ் கோழியை நம்ம பார்த்திங்கன்னா தூங்க வச்சாச்சு. என்னடா இந்த கழுத்து கோழி தான் பார்த்திங்கன்னா தூங்க வைக்கணும். கரெக்டாக வச்சிடுறா, பக்கத்தில் போன வேறு சாப்பிட்ருவேன். போகுதுரா போயிட்டாப்பில் அடித்து மேலே படலை. ஐயோ, டைப்பில் தூக்குறானே. இந்த புல்லட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆசியில் முக்கிய எடுத்துக்குள்ளே ஐயோயோ நான் கட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை காமிக்கிறேன். புல்லட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட 5 புல்லட் இருக்குது. கரெக்டாக நம்ம அந்த கோழி மேலே ஷூட் பண்ணணும். ஐயோ 2 மிஸ் ஆயிடுச்சு, 3 முந்தாக்கே. கோழி போகாத போயிட்டானே. இறா சீக்கிரம் வாடா. இந்த கோழியோட நடுவில் வச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த கோழி நடுவில் இருக்கிறதுனால தான் நம்மளால ஷூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போனால் சாப்பிட்ருமே இந்த கோழி. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த கோழி நம்ம ஃபஸ்ட்டு தள்ளிடுவோம். ஷுப்போ எப்போடா இன்னைக்கு நாள் தான் டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரி, அந்த கோழியை வர வைப்போம். அடே கோழி, கழுத்து கோழி வாடா. அடே கோழி, ரூஸ்டலுங்க அந்த கோழி பேர். இந்த 6 பேக்ஸ் கோழி பேர் வந்து மிஸ்டர் சி. ரூஸ்டலே வாடா. உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடு. முட்டை நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டு நல்லா தூங்குடா. எழுந்திரிக்க மட்டும் எழுந்திடாதீங்க, நான் அப்படியே எஸ்கேப் ஆகிடுறேன். இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கே வந்தாச்சு. இந்த பேட்லாக் இடத்துல நம்ம கீ போட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். சீக்கிரம் கதவு தர்றா, நன்னு வந்துட போகிறா. சீக்கிரம் கதவு தந்துச்சு, ஓடு. நன்னு வந்துட போகிறா, ஓடு. கதவு தர. ஐயோ திறக்க மாட்டேங்குது. நன்னு வேறு பார்க்க குறுக்குறுன்னு. ஒரு வேளை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோங்க. இந்த எஸ்கேப் முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, பார்க்க எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக இந்த நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா கிராணி போடலான்னு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிராணி வரும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.